ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை நீ கேட்கறதுக்கு முன்பாக உனக்கு பல பிரச்சனைகள் வரலாம். இதை நீ கேட்கக்கூடாதுன்றதை தடை செய்யும் விதமாக ஏதாவது ஒன்று தடுக்கலாம். ஆனால் அத்தனை தடைகளையும் தாண்டி இந்த வாக்கை நீ கேட்டு தான் ஆகணும்னு நான் ஏற்கனவே உத்தரவிட்டு விட்டேன். என் ஆணைப்படி உத்தரவுப்படி இந்த பதிவு முழுவதையுமே நீ கேட்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்கும். ஆம் என் செல்லமே, நாளைக்கு உனக்காக உதவி செய்வதற்கு ஒரு பெண் ரூபத்தில் இந்த வராகியம்மா நானே வரப்போகிறேன். ரொம்ப நாளாக உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக நானும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீயும் மாறணும்னு எதிர்பார்க்குறியே தவிர அதுக்காக எந்த விஷயமுமே எந்த திறமையுமே புதுசாக நீ எடுத்துக்கல, அதிகமாக கற்றுக்கவும் இல்லை. அதனால தான் நானே உன் வாழ்க்கையில் தலையிட்டு உனக்கு இன்னும் தகுதியையும் திறமைகளையும் அதிகப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான முயற்சிகளை இன்னும் கொஞ்சம் அதிகரித்து முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். உன் எண்ணங்கள் எப்போதும் அழகாக இருக்கும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் வண்ணமயமாக மாறியே தீரும். இப்போ நீ எப்படி இருந்தாலும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை அழகானதாக மாறத்தான் போகுது. இந்த உலக சரித்திரத்தில் உன் பெயர் இடம்பெறக்கூடிய அளவுக்கு, எல்லாரும் உன்னை பாராட்டக்கூடிய அளவுக்கு நான் உனக்கான வெற்றிகளை தரப்போகிறேன். அதுக்கு நீ செய்ய வேண்டியது முயற்சி தான். யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும், உன்னை பற்றி என்ன விமர்சனங்களை தூக்கி எறிந்தாலுமே கூட, உன் மேலே கோபப்பட்டு வார்த்தைகளை வீசினாலுமே கூட உன்னுடைய முயற்சிகளில் நீ பின்வாங்கக்கூடாது. தொடர்ந்து நல்லா யோசித்து திறமையாக சிந்திச்சு உன்னுடைய முயற்சிகளை நீ தொடர்ந்து செய்யும்போது அந்த விடா முயற்சிக்கான வெற்றி பின்னை தொடும் அளவுக்கு மிக பெருசாக உனக்கு அமையும் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உன்னை ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறதால தானே வார்த்தைகளை அள்ளி வீசிட்டு உன்னை வார்த்தைகளால் கொன்னுட்டு அதுக்கப்புறம் நல்லவங்க போல பேசுகிறாங்க. அப்புறம் மன்னிப்பு கேட்குறாங்க. பேசுகிறதையெல்லாம் பேசிட்டு, அதாவது கத்தியால் குத்திட்டு அப்புறமா மன்னிப்பு கேட்டால் சரியாக போயிடுமா? முடியாதுன்னு எனக்கு தெரியும். உன் வலிகளும் வேதனைகளும் குறையாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் அன்புள்ள பிள்ளையானனே, யாராவது ஒரு சின்ன வார்த்தையை பேசினாலும் அதை மனசுக்குள்ளேயே வச்சு யோசித்து கவலைப்பட்டு வருத்தப்படக்கூடிய அப்பாவி வெகுளித்தனமான பிள்ளையாக இருக்க. அப்படிப்பட்ட உன்னை நோக்கி யார் என்ன வார்த்தை சொல்லியிருந்தாலும் அதை நானும் மன்னிக்க போறதில்லை என் செல்லமே. உன்னை சுலபமாக வீழ்த்திடலாம் நினச்சி உன்னை வம்புக்கு இழுத்தவங்களையும் சண்டை போட்டவங்களையும் உன்கிட்ட பிரச்சனை பண்ணவங்களையும் இந்த வராகியம்மா ஏன் பொறுப்பில் விட்டுடு. எல்லாத்தையும் எப்படி சரி செய்யணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். நீ கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து வந்துடுவேன்னு அவங்க முன்னால் ஜெயிச்சு காட்ட தயாராக இரு. உன் நம்பிக்கை எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உயர்வும் மிக பெரியதாகவே இருக்கும். நீ இருந்தால் யார் சந்தோஷப்படுவாங்களோ அவங்க கூட நீ இருக்க பழகு. உன்னை சுற்றி எப்போதும் மகிழ்ச்சி நிறைஞ்சு இருக்கும்படியும் நீ சந்தோஷமாக வாழும்படியும் அதற்கான வேலைகளை பாரு. இந்த நொடியிலிருந்தே உன்னை மதிக்கும் மனிதர்களிடம் மட்டும் நீ பழகினா போதும். உன்னை மதிக்காம பேசாம கண்டுக்காம போற மனிதர்களை நீயும் கண்டுக்காம வாழ கத்துக்கோ என் செல்லமே. இந்த யதார்த்தம் கூட இல்லாம யார் உன்கிட்ட பேசாம போனாலும் விலகி போனாலும் நீ அவங்கள தேடி போய் பேசக்கூடிய அளவுக்கு இன்னுமே கூட உலக விவரம் புரியாத பிள்ளையாக இருக்கிறத முதல்ல மாற்றிக்கோ. எனக்கு நல்லா புரியுது, அடுத்தவங்க தப்பு செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் அதை மறக்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய நல்ல குணம் உனக்கு இருக்குன்னு. ஆனால் எல்லாத்தையும் நீ மன்னிச்சிருவன்றதுனால தானே அவங்களும் மறுபடியும் உன்னை தப்பாக பேசிட்டு தைரியமாக இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எந்த மனிதர் எந்த விதத்தில் எப்படிப்பட்ட தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு நான் தண்டனையை கொடுப்பேன்றத உன்னுடைய எதிரிகளுக்கும் உன்னை தப்பாக பேசுகிறவங்களுக்கும் இப்போது நான் உணர்த்த தான் போகிறேன். என் அன்பு பிள்ளையானனே, எதுக்கும் கவலைப்படாத. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோட நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. நீ நிம்மதியாக இருக்கணும்னா நீ யார் மீதும் கோபப்படவோ யாரையும் வெறுப்பதோ வேண்டாம். என்ன நடந்தாலும் எதை பற்றியும் நீ கவலைப்படக்கூடாது. அடுத்தவர்களிடம் உன்னுடைய எதிர்பார்ப்புங்கிறது மிக குறைவாக இருக்கணும். எல்லாத்துக்கும் அதிகமாக அள்ளி கொடுத்து உதவி செய்யும் மனப்பான்மை உனக்குள்ள இருக்கட்டும்.
ஆனால் ஒருபோதும் யாராவது உனக்கு அதை திருப்பி செய்வாங்க, யாராவது வந்து உனக்கு உதவிக்கு நிற்பாங்கன்னு ஒரு மனிதரையும் எதற்காகவும் நீ எதிர்பார்க்காதே. உனக்கு தேவைன்னா என்ன கூப்பிட்டினா இந்த வராகியம்மா நான் வந்து உனக்கு ஆதரவாக நிற்பேன். நீ எதிர்பார்க்குற உதவியையும் நான் செய்து முடிப்பேன் என் செல்லமே. எப்போவுமே உன் மனசில் இந்த வராகியம்மா இருக்கேன்னு எனக்கு தெரியும். என்னையே முழுசாக நம்புறதால தான் நான் உனக்கு துணையாக நின்று உனக்கான உதவியை செய்வதற்காக நாளைக்கு உன்னை தேடி வரப்போகிறேன். என் உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் அன்பு பிள்ளையான உன்னுடைய தூய்மையான பக்தி என் மனசை குளிர வச்சிருச்சு. உன்னுடைய பக்தியும் நீ என் மேலே வச்சிருக்க பாசமும் பிடிச்சு போய் தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். என்னை வணங்கக்கூடிய உனக்கு எந்த ஒரு குறையுமே வரவிட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் நீ எதுக்காகவும் கண்ணீர் சிந்தும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய கண்ணீருக்கும் கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாக பல நல்ல மாற்றங்களை உண்டாக்க போகிறேன். நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாமே சரியாகி உன் மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். இனிமே உனக்கு நல்ல காலம் ஆரம்பமாக போகுது. உன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நீ நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஏற்ற வகையில் உனக்கான நல்லதையெல்லாம் நான் செய்ய போகிறேன். என்னதான் நான் உனக்கு ஆறுதல் சொன்னாலும் தைரியம் சொன்னாலுமே நல்லது நடக்கும்னு வாக்கு கொடுத்தாலுமே கூட உன் மனசில் எப்போவுமே நீ எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. நல்ல விஷயம் நடக்கும்போது நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நீ அமைதியாயிடுற. திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து சோகத்தில் மூழ்கி விடுகிறாயல்லவா? முதல்ல இந்த வராகியம்மா என்னை நம்பி முழுசாக என்னை சரணாகதி அடைஞ்சிரு. நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தீன்னா இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சிருவேன். உன் ஆள் மனசில் இருக்கும் கவலைகள் எல்லாவற்றையும் விலக்கி உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் வேலைகளை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளுக்கும் நான் பலன் கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எது எப்படி நடந்தாலும் எல்லாமே சரியாக நடந்தாலும் தப்பாக நடந்தாலுமே கூட நீ நிதானத்தோடு இருக்க கற்றுக்கோ. எல்லாரும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நீ நினைக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் சில பேர் தப்பான விஷயங்களை செய்யும்போது தவறான சூழ்நிலையில் மாட்டிக்கும் போது உன் நிதானத்தை நீ இழந்து விடுகிறாய். நீ நிதானம் தவறும்போது எல்லாமே உனக்கு எதிராக திரும்பிடுங்கிறத புரிஞ்சுக்கோ. முடிஞ்ச அளவுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விட்டு தேவையான விஷயங்களில் மட்டும் பேசவும் அமைதியான ஆளாகவும் இருக்க கற்றுக்கோ. நீ எப்போவுமே நல்லா இருக்கணுன்றது தான் இந்த வராகியம்மாவின் ஆசை. அதனால தான் உனக்கு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் வகையில் எல்லாத்தையுமே உன் சார்பில் நான் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் உன் வாழ்க்கை மாறப்போகுது. எங்கே எப்படி எந்த மாதிரி நடக்கணுன்றத நீயும் கற்று வச்சுக்கோ. உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் அனைத்தையுமே நான் உனக்கு அள்ளிக்கிட்டு வந்து தருவேன். உன் வாழ்க்கையில் இன்னும் பல சிறப்பான தருணங்கள் வரப்போகுது. உனக்கான எல்லா நன்மைகளையும் செய்து தருவதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அல்லது நடப்பதற்கு முன்பாக திருஷ்டிப்பட்டது போல சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் நீ தான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மைகளிலும் நல்ல விஷயங்களிலும் மட்டும் கவனம் செலுத்தணும். உனக்கு உதவாத பிரச்சனைகளின் பின்னால் போய் அதை தீர்க்க முயற்சி செய்யாதே. எப்போதுமே உன் கவனம்ங்கிறது வெற்றியின் பக்கம் மட்டுமே இருக்கட்டும் என் செல்லமே. உன்னை தோல்வியின் பக்கம் இழுப்பதற்காக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். உன்னை தோற்கடிக்கணும், நீ வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மனிதர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை உனக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீ தான் அனைத்தையும் கவனமாக தவிர்த்து விட்டு உன் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உன் கடமைகளை செய்ய முயற்சி செய்யணும். நீ நினச்சது போல எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தர்றேன். உனக்கு தேவையான சக்தியையும் இந்த வராகியம்மா நான் கொடுப்பேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் வருத்தப்படாமல் என்னை முழுசாக நம்பினாலே உன்னுடைய வாழ்க்கைக்கான விஷயங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றி நீ நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழும்படி
என் பரிபூரண அருளாசிகளை கொடுக்க போகிறேன். எப்போவுமே எந்த விஷயத்தையும் நினச்சி நீ சோர்ந்து போகக்கூடாது. எதுவுமே அளவோடு இருந்தாதான் உன் வாழ்க்கை அற்புதமானதாக இருக்கும்னு புரிஞ்சுக்கோ. உன்னை செல்வ வளமாக்கக்கூடிய விஷயங்களையும் வேலைகளையும் செய்யணுமே தவிர உனக்கு வறுமையையும் துயரத்தையும் கொடுக்கக்கூடிய எந்த வேலைகளையும் நீ செய்யாதே. உன்னுடைய ஆசைகள் அளவாக இருந்ததுன்னா அதை நீ சரியாக செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ முடியும். ஆசைகள் அளவுக்கு மீறி பேராசையாக போகும்போது உன்னால் நிம்மதியாக வாழ முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனை வந்துடுமே செல்லமே. அதனால தான் எதுவாக இருந்தாலும் அளவோடு வச்சுக்கோன்னு சொல்கிறேன். அடுத்தவங்க உன் மனசில் காயங்களை உண்டாக்கலாம், உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் மனசில் சுமந்து கஷ்டப்படாமல் உனக்கு எது முக்கியம் எது தேவையற்றதுன்னு பிரித்து பார்க்க கற்றுக்கோ. வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவையில்லை, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எந்த இடத்துல எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டா உன் வாழ்க்கைங்கிறது ஆனந்தமயமாக மாறிவிடும். நீ ஆசைப்படுறது கிடைக்காது, நீ தேடுற விஷயம் எதிர்பார்க்குற விஷயம் நடக்காதுன்னு நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து மனசில் வருத்தப்பட வேணாம். நீ எங்கே தேடினாலும் கிடைக்காத விஷயத்த இந்த வராகியம்மா என்கிட்ட வந்து கேட்டினா நிச்சயமாக அதை நானே உனக்கு கிடைக்க செய்வேன். உனக்காக நான் எழுதி வச்சதும் எடுத்து வச்சதும் எப்படி உன் கைகளில் வந்து சேராமல் போகும்? நீ என்கிட்ட வந்து கேட்ட விஷயங்களையும் உன் விருப்பங்களையும் பிரார்த்தனைகளையும் நிச்சயமாக இந்த வராகியம்மா நிறைவேற்றி கொடுப்பேன். நீயே வேணாம்னு சொன்னாலும் உனக்கானதை நான் உன் கைகளில் கொடுப்பேன் என் செல்லமே. நீ நினைக்கிற அளவுக்கோ பயப்படுற அளவுக்கோ உன் வாழ்க்கையில் எந்த விஷயமும் தப்பாக நடக்காது. முதல்ல பயப்படுறதை நிறுத்து. என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடந்துவிடாத அளவுக்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன்.